அண்மை செய்தி. வடலூர் சத்தியஞான சபையில் வேலி அமைக்கும் பணிகள் நடைபெறுகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்மை செய்தி. வடலூர் சத்தியஞான சபையில் வேலி அமைக்கும் பணிகள் நடைபெறுகிறது. இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் விவேக் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். விவேக், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம் நவீனா. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி வடலூர் சத்தியஞான சபையில் தற்போது பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வேலி அமைக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில உயர்நீதிமன்ற உத்தரவின்படியும் மாவட்ட ஆட்சியர் தற்போது அதற்கான அறிக்கையும் சமர்ப்பித்துள்ளார். கடலூர் மாவட்டம் வடலூர்ல வள்ளலார் நிறுவிய சத்தியஞான சபை அமைந்துள்ளது. இந்த சத்தியஞான சபையில பாத்தீங்கன்னா பார்வதிபுரம் கிராம மக்கள் 106 ஏக்கர் நிலத்தை வள்ளலாருக்கு தானமாக கொடுத்தனர். இதில் சத்தியஞான சபை, தர்மசாலை உள்ளிட்டவை அமைந்துள்ளது. மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா தமிழக அரசு இப்பகுதியில ரூபாய் 100 கோடி மதிப்புல வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டியது. இதற்கு இப்பகுதி மக்கள் பெருவெளியில வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க கூடாது, அங்கு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள நிலத்தை மீட்டு அதில் சர்வதேச மையத்தை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடலூர் சார்ந்த பாஜக மாநில நிர்வாகி வினோத் ராகவேந்திரன், அதே போல விழுப்புரத்தை சேர்ந்த தமிழக ஆகியோர் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்குல சென்னை உயர்நீதிமன்றம் கடலூர் மாவட்ட ஆட்சியருக்கு செப்டம்பர் 12, அதாவது இன்று விரிவான ஆக்கிரமிப்பு குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டது. மேலும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதாக கூறப்படும் நிலங்கள் தற்போது யார் யார் பெயரில் உள்ளது என்ற விவரம் அளிக்க உத்தரவிட்டது. மேலும் சிறுவர்கள் அதே போல குழந்தை பாதுகாப்பு கருதி அந்த பெருவெளிக்குள் தோண்டப்பட்ட பள்ளங்களை கூட மனுதாரர் சார்பில் வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்தார். அந்த பள்ளங்களை சுற்றி தற்பொழுது நீதிபதியின் உத்தரவின்படி போலீஸ் பாதுகாப்புடன் வேலி அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது. மேலும் உயர்நீதிமன்றம் கூறியிருந்த அறிக்கையும் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் தாக்கல் செய்துள்ளார். மேலும் தற்போது கிடைக்கப்பட்டுள்ள தகவலாக இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றதை அடுத்து தமிழக அரசும் அதற்கான அறிக்கையை தாக்கல் செய்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில 452 ஆக்கிரமிப்பாளர்கள் உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டதாக தற்போது தகவல் வெளியாயிருக்கிறது. இது குறித்து அந்த புகார் அளித்துள்ள கடலூர் நிர்வாகி, அதாவது கடலூர் பாஜக நிர்வாகி வினோத் ராகவேந்திரன் தெரிவிக்கும் போது கூட இது தொடர்பாக நீதிமன்றம் நோட்டீஸ் வழங்க தற்போது கடலூர் மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவு பிறப்பித்ததாகவும் ஒரு தகவலை தெரிவித்துள்ளார். தற்பொழுது இந்த பகுதியில வடலூர் சத்தியஞான சபை பகுதியில அந்த பெருவெளியில அந்த பள்ளந்தோண்டப்பட்ட இடங்கள்ல வேலி அமைக்கும் பணி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி விவேக்.